எல்லாமே நேர யோகம் ஆயிடாது. அந்த யோகத்துக்கு தகுதியை கொடுக்கும். கோவிலுக்கு போனேன், பெருமாளை 108 தரம் பிரதட்சணம் பண்ணேன். அது பக்திங்கிறே. பிரதட்சணம் பண்ணுறதா மோட்சம் கொடுக்கும்? பிரதட்சணம் பண்ணுறதுனால என்னான்னு தோணும். முக்தி அளிக்கக்கூடியவர் பகவான். அவருடைய குணங்கள், அவருக்கு இருக்கிற நல்லதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி கொடுக்கறதுக்காகத்தான் பிரதட்சணம் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி கொடுக்கறதுக்கு தான் அவருக்கு நைவேத்தியம் பண்ண உணவை மட்டும் சாப்பிட்றேன். அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு தகுதியை கொடுப்பதற்காக. அதை போல் இந்த விஷயங்கள்லாம் நன்னா உள்ள இறங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தகுதி எது தெரியுமா? உட்கார்ற இடத்துல அசையாமல் உட்கார்ந்துருக்கீள் பாருங்க, அப்படியே வெச்ச கண் வாங்காமல் ஒரே இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா, இதுவே ஆசனம், இதுவே அபியாசம். இதை பற்றி ஆதிசங்கரர் பகவத்பாதர் சாதன சப்தகம்னு ரொம்ப ஆச்சரியமாக எழுதினார். அதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களுமே பின்பற்றி வருகிறார்கள். அவர் சொன்னது விவேக விமோக, இதெல்லாம் வேணும். விவேகம் வேணும், விமோகம் வேணும், அபியாசம் வேணும். பண்ணத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு தெரியணும். ஒரு தரம் பண்ண உடனே ஆமாம் நான் யாரால் இருக்கு, எத்தனை தரம் பண்ணுறது, வேண்டாம்போ இப்படின்னு நான் திருப்பல்லாண்டு சொல்கிறதையும் திருப்பாவை சொல்கிறதையும் சொன்னால் என்ன ஆகும்? தினப்படி அதே திருப்பாவை தானே. எங்களுக்கெல்லாம் ஆண்டாளை தெரியும், திருப்பாவையும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் வரும். அதே 1ஆம் தேதி அன்றைக்கி நான் மார்கழி திங்கள் 12 நாளால்னு சொல்லணும். அதே 30ஆம் தேதி அன்றைக்கி வங்கக்கடல் கடைந்தான்னு முடிக்கணும். ஒன்றும் புது திருப்பாவையே இல்லையே சுவாமின்னு ஆரம்பிச்சுட்டா. அதான் அபியாசங்கிறது. ஒரே இடத்தை சுற்றி திரும்ப திரும்ப உள்ளம் வருகிறதா, அந்த முயற்சியை நான் எடுக்கிறேன்னா இது அபியாசம். கிரியா கல்யாணம், நல்ல நல்ல பஞ்சமகா யஜ்யங்கள் முதலான கிரியைகள். கல்யாணம் மனசு சந்துஷ்டி, நல்ல எண்ணம், இது ஒவ்வொன்றுமே தகுதியை ஏற்படுத்துறதுக்காக. இதுவே முக்தின்னு சொல்ல வரல. அனவசாத அனுத்தர்ஷங்கள் வரைக்கும் தகுதி கொடுக்கக்கூடிய செயல்கள். பல விஷயத்தில் நாம் தகுதியை ஏற்படுத்திக்காம தான் வஸ்துவை இழந்துடுறோம். தகுதியை ஏற்படுத்தினுட்டால் கொடுக்கறதுக்கு பகவான் தாராளமாக இருக்கார். சாப்பாடு போடுறதுக்கு பல பேர் இருக்கலாம், பசி அவர்களால் கொடுக்க முடியாது இல்லையா? அவர் சோறு கொடுக்கலாம், பசியை நான் தானே வளர்த்துக்கணும். அதை போல் எங்கிட்ட பசியை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த கர்ம ஞான பக்தி. பசி வளர்ந்துடுத்துனால் யார் சோறு போடுவார்னால் அவர் தான் எனக்கு பெத்த தாய், பிறப்பித்த தந்தையா, எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துன்னு இருக்கார். ஆள் வரலே, அவர் கொடுக்கல. எப்போதாள் வந்தாலும் தருவதற்குத்தான் தயாராக உள்ளார். ஆகவே யோகி யாரு? நாம் எல்லாருமே யோகிகள். யாரிடத்தில் சமத்துவம் இருக்கிறதோ, யாருடைய புத்தியில் இங்கே இருக்கிற எல்லாரும் சமம், பிராணிகளெல்லாம் சமம், ஜீவராசிகள் அத்தனை பேரும் சமம், லோகத்தில் எல்லாரும் சமம், இந்த புத்தி இருந்ததுனாலே அவன் யோகம் ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம்.